நாளைக்கு சண்டே என்ன செய்யலான்னு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற புலாவ் நம்ம கடையில் இருக்க மாம்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட் நெய் தான் எடுத்துருக்குறோம். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பட்டை, ஏலக்காய், ரம்ப இலை எல்லாம் சேர்ந்து சடச்சடன் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க பட்டாணி தான் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டோம், என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிஸ் பண்ணாலுமே புலாவ் அருமையாக இருந்துச்சு. பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு காரத்துக்காக. ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்த்துட்டோம். இதோட வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு தான் சேர்க்க போகிறோம். பட்டாணி 50 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், எடுத்திருக்க ரைஸ் 1 டம்ளர், 200 கிராம் டம்ளர் அளவு தான் குவான்டிட்டி. இது தான் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இதெல்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் 1 டம்ளர் எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். ரைஸ் நல்லா ஊற வச்சு போட்டோன்னா சாதம் நல்லா பொலப்பலன்னு இருக்கும். அதுக்காக தான் ரைஸை ஊற வச்சுருக்கோம். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டோம். அது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியாகவும் இருக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இந்த காய்கறி சேர்த்தனால இன்னொரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இதோட எடுத்து வச்ச ரைஸையும் நம்ம சேர்க்க போகிறோம். ரைஸை சேர்த்து இதுக்கு தகுந்த அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டான அளவாக சேருங்க. கொஞ்சம் கூட போயிட்டாலும் சாப்பிட முடியாது. அவ்வளோதான். இந்த கீ ரைஸ்க்கு நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றலாம். தண்ணி ஊற்றுனதுக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஒரு விசில் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். நல்லா கமக்கமன்னு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டோம், அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புலாவுக்கு தாளிப்பு கொடுக்காமல் எப்படி? நம்ம நெய்யை சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். நம்ம நெய் பாட்டில் திறக்கையிலே வாசம் கமக்கமன்னு வருங்க. இதுக்கும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். இதோட 10 முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டும். அந்த முந்திரி பருப்போட ரைஸை சாப்பிடையில் க்ரன்ச்சியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு கொடுத்து இந்த புலாவ் செஞ்சு பாருங்கள், அசத்தலாக இருக்கும். புலாவ் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு சைடிஷ் வேணுமே, சிக்கன் இருக்குது. சிக்கனை வச்சு நம்ம ஒரு டீப் ஃப்ரை பண்ணிடலாமா? வாங்க, அதையும் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஏற்கனவே மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் சிக்கன். அந்த சிக்கனை நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். போன்லெஸ் சிக்கனாக ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதில் சிக்கன் 65 மசாலா நம்ம கடையில் இருக்க ஹோம்மேடு மசாலா தான் சேர்த்துருக்கோம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கன் பீசஸை இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு புலாவுக்கு சைட் டிஷ் ரெடி ஆயிரும். உங்களுக்கு இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை கிரேவி மாதிரி வச்சும் நீங்கள் இந்த சிக்கனை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான சிக்கன் 65 ரெடி ஆகிருச்சு. இந்த சண்டேக்கு இதை செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுத்து பாருங்கள். சூப்பரான சிக்கன் ஃப்ரை, கீ புலாவ். வாங்க சாப்பிடலாம்.